ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பூரியும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜ் குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நேற்று என்னோடய பையன் வந்துட்டு பூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக கர்ட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். முன்னெல்லாம் வெரைட்டியாக சமைச்சு கொடுக்குற அன்றைக்கி கூட டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு காலியாக வராது. பட் ஆனால் இந்த கர்ட் ரைஸ் கொடுத்து விட்ற அன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஃபன் பாக்ஸு எம்டியாக தான் வரும். ஏன்னா தயிர் சாதம்னா அது அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா போமோகிரானட் தான் கொடுத்துட்ருந்தேன். போமோகிரானட் பார்த்திங்கன்னா கிட்ஸோட வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி என் பசங்களோட லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பிளான் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் பையன் ஸ்கூலில் வந்துட்டு அசம்பிளிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி தாட் ஃபார் த டேன்றது வந்துட்டு சொல்கிறான். அதனால் கொஞ்சம் இயர்லியாக போகணுன்றதுக்காக சிம்பிளாகவே லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணிட்டோம். அவன் என்ன தாட் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டேர் டு கொஸ்டின் எவ்ரி திங் அண்ட் லெட் யுவர் மைண்ட் பி ஃப்ரீ. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுக்கு வந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம மைண்டை வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கணுன்றாங்க. இந்த தாட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கும் வரை பாய்.